வரும் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் வெப்பநிலை குறையும். 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாத முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். சபாநாயகர் அறைக்கு சென்று அமர்ந்ததால் சர்ச்சை. தன்னை சந்திக்காமல் தவிர்ப்பது குறித்து செங்கோட்டையனிடமே கேட்குமாறு எடப்பாடி பழனிசாமி கருத்து. தனிப்பட்ட விவகாரம் குறித்து கேள்வி கேட்க வேண்டாம் என்று செய்தியாளர்களிடம் வேண்டுகோள். அவரை கேளுங்க. அவரை கேட்டதானே தெரியும். என்ன கேட்டா எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சு அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. உங்களுக்கு நிறைய பேர் வரல. ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம். இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். உழவர்களுக்கு விதைகள், உரங்கள் விற்பனை செய்ய 1000 முதலமைச்சர் உழவர் நல சேவை மையங்கள். 20 லட்சம் ரூபாய் வரை வரவு செலவு செய்து வேளாண் பட்டதாரிகள் மையங்கள் அமைக்க 6 லட்சம் ரூபாய் வரை மானியம். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 4000 வேளாண் பட்டதாரிகளும் 600க்கு மேற்பட்ட வேளாண் பட்டயதாரர்களும் வேளாண் கல்வியை நிறைவு செய்கின்றனர். இவர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவியாக இருந்து வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான இம்மையங்கள் அமைத்திட 30% மானியமாக ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வழங்கப்படும். டெல்டா மற்றும் பிற மாநிலங்களில் நெல் இயந்திர நடவு மானியம் மற்றும் விதைகள் வழங்க 160 கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும். டெல்டா இல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும். நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவற்றுக்கு ரூபாய் 102 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். டெல்டா மாவட்டத்தின் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும். நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவற்றுக்கு 58 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சென்னை அருகே திருநாய் கடித்து 10 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்த மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த நபர். கடித்த நாய் 2 நாட்களுக்கு முன்பு இறந்த நிலையில் பரிதாபம். சென்னையில் நேற்று சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று 640 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் தங்கம் 65,760 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியை திணிக்காதீர் என்று கூறுவது அந்த மொழியை வெறுப்பது என்று அர்த்தமில்லை. தமிழ் படங்களை இந்தியில் டப் செய்து வரக்கூடிய பணம் மட்டும் வேண்டுமா என்று பவன் கல்யாண் கேட்டதற்கு பிரகாஷ் ராஜ் பதிலடி. மார்ச் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் வங்கிகள் வேலை நிறுத்தம். வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பணி உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததால் அறிவிப்பு. கச்சத்தீவு திருவிழாவில் காலையில் நடைபெற்ற அந்தோனியார் தேர் பவனி. வழிபாடு முடிந்த நிலையில் ராமேஸ்வரம் திரும்பும் பக்தர்கள். கொடைக்கானல் அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை 10 கிலோமீட்டர் டோலி கட்டி தூக்கிச் சென்ற அவலம். மலை கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை. கோவை மாவட்டம் போரூரில் லஞ்சம் பெற்ற பணத்தை போலீசுக்கு பயந்து குளத்தில் வீசிய கிராம நிர்வாக அலுவலர். விஏஓ பிடிபட்ட நிலையில் குளத்தில் பணத்தை தேடக்கூடிய பணி தீவிரம். பஞ்சாபின் அமிர்தசரஸில் கோவில் மீது வெடிபொருள் வீச்சு. 2 தப்பிச் சென்ற நிலையில் பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு தொடர்பா என்று விசாரணை. கர்நாடகாவில் அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு 4 விழுக்காடு ஒதுக்கீடு. முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர புறப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் பல மாதங்களாக விண்வெளியில் தவித்து வரக்கூடிய நிலையில் விரைவில் பூமிக்கு திரும்ப ஏற்பாடு.
மகளிர் பிரீமியர் லீகில் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் செல்லப் போவது யார்? இன்று நடைபெறக்கூடிய இறுதிப் போட்டியில் மும்பை, டெல்லி அணிகள் பலப்பரீட்சை. தன்னை சந்திக்காமல் தவிர்ப்பது பற்றி செங்கோட்டையனிடமே கேட்குமாறும், தனிப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப வேண்டாம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்று பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேரடியாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். சட்டசபைக்குள் எடப்பாடி பழனிசாமி நுழைந்த போது அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்த நிலையில் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் அவரை நேருக்கு நேர் சந்திப்பதையும் தவிர்த்தார். மேலும் சட்டப்பேரவையை விட்டு அதிமுகவினர் வெளிநடப்பு செய்த போதும் எடப்பாடி பழனிசாமியுடன் செய்தியாளர்களை சந்திக்காத செங்கோட்டையன் சபாநாயகர் நுழைவு வாயில் வழியாக வெளியேறினார். இதன் தொடர்ச்சியாக இன்று காலையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறைக்கு செல்லாத செங்கோட்டையன் சபாநாயகர் அறையில் அமர்ந்துவிட்டு நேரடியாக பேரவைக்குள் சென்றார். நிலையில் வேளாண் பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் இது குறித்து கேட்டபோது தன்னை சந்திக்காமல் தவிர்ப்பது குறித்து செங்கோட்டையனிடமே கேட்குமாறும் பதிலளித்தார். ஒரு பட்ஜெட்டை பார்த்துருக்கீங்க, விவசாய பட்ஜெட்டை பார்க்க முடியுது, உங்களுடைய அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும், என்ன கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம், இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரொரு வேலை இருக்கும். நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டர், புரிஞ்சுக்கீங்க. தலைவன் கிடையாது. எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம், யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதே போல எங்களுக்கு இருக்கிற உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க, எந்த தடையும் கிடையாது. எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல. அதிமுக சுதந்திரம் கொடுக்கல. ஏன்னா எங்களோட நாங்களே இவளோடு இருந்து பணியாற்றியவர். முன்னதாக சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிய செங்கோட்டையனிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்ப முயன்ற போது கையெடுத்து கும்பிட்டுவிட்டு பதில் அளிக்காமல் சென்றார். அரவைக்கு கரும்பு வழங்கிய உழவர்களுக்கு டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும் என்று வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபையில் 2025-2026 நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சர்க்கரை ஆலைகளுக்கு 2024-2025 அரவை பருவத்திற்கு கரும்பு வழங்கிய உழவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று கூறினார். இதனால் விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்பிற்கு 3500 ரூபாய் கிடைக்கும் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். 2024-25 அரவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள உழவர்களுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். இதனால் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாய் வழங்கப்பட்டு சுமார் 1,30,000 கரும்பு உழவர்கள் பயன்பெறுவர். இதற்கென ரூபாய் 297 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்நிலையில் 8 கோடி ரூபாய் செலவில் 50 உழவர் சந்தைகளில் அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் உழவர் சந்தையில் விற்கப்படக்கூடிய பொருட்களை வீடுகளுக்கே சென்று விநியோகிக்கக்கூடிய வகையில் உள்ளூர் இணைய வர்த்தக தளத்துடன் 20 உழவர் சந்தைகள் இணைக்கப்படும் என்ற நிலையில் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025-2026 நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்றும் கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோன்று 480 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 22 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களும், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் 6 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களும் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறினார். 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6179 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஆறுகள், கால்வாய்கள், வாய்க்கால்களில் 1071 தூர்வாரக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார்.
360 ஊரக ஏழை மகளிருக்கு 50 விழுக்காடு மானியத்துடன் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதேபோன்று தமிழ்நாடு அரசின் 4% வட்டி மானியத்துடன் 5000 சிறிய அளவிலான பால் பண்ணைகள் அமைக்க நிதி உதவி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வேளாண் பட்ஜெட்டை வரவேற்று தஞ்சாவூரில் கரும்பு விவசாயிகள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி வெளிப்படுத்தினர். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை, ஆறுகளை தூர்வார நிதி ஒதுக்கீடு போன்ற அறிவிப்புகள் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். கோடை உழவு செய்கிற விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 2000 ரூபாய் விலை உயர்த்தியிருக்கின்றார்கள். இயற்கை மரணம் அடைந்த விவசாயிகளுக்கு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் உயர்த்தியிருக்கின்றார்கள், 2 லட்சமாக. அதே போல் இயற்கை விவசாயத்தை சாகுபடி செய்வதற்கு ஊக்குவிக்கிறதுக்கு அந்த விவசாயிகளுக்கும் நிதி உதவி அதிகம் செஞ்சிருக்கிறார்கள். முதல்வர் மருந்தகம் மாதிரி விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக அந்த எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு அறிவித்திருக்கின்றது. ஒட்டுமொத்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெரிய வரவேற்பாக இருக்கிறது.